இதுவரைக்கும் அனிதா குருசங்கர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் விவர்ஸ், வணக்கம். நான் அனிதா குருசங்கர். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வருடங்கள் பழமையான மாவூற்று வேலப்பர் கோயிலை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி அப்படின்ற ஊரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வருஷ நாடு அப்படின்ற மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடர்களில் ஒரு மலையோட உச்சியில் தான் நம்ம வேலப்பர் சுயம்பு வடிவில் இருக்காரு. இப்போ நம்ம எல்லாருமே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலப்பர் கோயிலுடைய தோரண வாயில் முன்னாடி தான் இருக்கோம். இப்போ அந்த கோயில் அமைந்திருக்கிற மலையடிவாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு எப்படி மாவூற்று அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்ற பெயர் காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பகுதி பொதுவாக மருதா மற்றும் மாமரங்களால் அடர்த்தியாக இருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு தெற்கே ஒரு மாமரத்துக்கு அடியில் தரையிலிருந்து நீரை வெளியேற்றும் வற்றாத நீரூற்று ஒன்றும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் மாவூற்று அப்படின்னு சேர்த்து இந்த இடம் மாவூற்று அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் அமைந்திருக்கக்கூடிய மலையின் அடிவாரத்தில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம மலை ஏறி போய் தான் நம்மளுடைய முருகனை தரிசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மெதுவாக மலை ஏறும்போதே இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மலைப்பகுதியாக இருந்த இந்த பகுதியில் யார் வசித்து வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழியர் இனத்தவர்கள் தான் வசித்து வந்திருக்காங்க. அவங்க எங்களுடைய உணவுக்காக வள்ளிக்கிழங்கனை பயிரிட்டு வந்திருக்காங்க. ஒரு தடவை அப்படி பயிரிட்ட வள்ளிக்கிழங்கனை தோண்டும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக ஆழத்துக்கு தோண்டியும் அந்த கிழங்கினை எடுக்க முடியாம அதன் வேர் மட்டும் நீண்ட தூரம் சென்று கொண்டே இருந்திருக்கு. தொடர்ந்து தோண்டிய அவர்கள் வேரோட முடிவுல வேலப்பர் சுயம்புவாக வீட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. உடனே இந்த விஷயத்த அப்போது அந்த பகுதியை ஆண்ட கண்டமனூர் ஜமீன்தாரிடம் போய் சொல்லியிருக்காங்க. உடனே ஜமீன்தாரும் முருகனுக்காக அழகான ஒரு கோயிலை கட்டினார். இதுதான் இந்த கோயிலினுடைய வரலாறு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நிறைய படிகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டே ஏறும்போது அந்த சோர்வு தோணலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி முதல் 12 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலை 3 மணி முதல் இரவு 6 மணி வரைக்கும் தான் நடை திறந்திருக்கும். ஸோ யார் வரதா இருந்தாலும் ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துருங்க. இதுதான் கோயில் திறந்திருக்கும் நேரமாக சொல்லப்படுது. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேலப்பர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. அதனால நம்ம இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது 100% நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய தெற்கு பகுதியில் ஒரு வற்றாத நீரூற்று ஒன்று இருக்குது. அந்த நீரூற்றில் நம்ம குளிக்கும் போது தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் முருகனை நல்லா தரிசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதுமொழிக்கேற்ப இந்த மலை குன்றில் வேலப்பராக முருகன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு தான் சொல்லணும்.
வேலப்பர் இருந்து அருள் பாலிக்கிற இந்த குன்றின் மேலே மாவூற்று விநாயகர், சப்த மாதாக்கள், அடிவாரத்தில் சக்தி கருப்பண்ணசாமி ஆகியோரும் அமைந்திருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. இங்கே மேலே ஏறினா ஒரு பழமையான குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். குகைகள் நிறைந்துள்ள இந்த மலைப்பகுதிகளில் பல சித்தர்கள், தவ யோகிகள் இன்றும் தவம் புரிவதாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே ஒரு பழமையான குகையில் உள்ள சுவாமி வச்சுருக்காங்க. அழகான முருகன், அருமையான இடம். இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு உண்மையிலே கீழே இறங்கும்போது மனசு ஏதோ ஒரு லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்தது. திரும்ப நம்ம எப்போ இந்த கோவிலுக்கு வருவோம் அப்படின்ற ஏக்கத்தை கண்டிப்பாக இந்த கோயில் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எங்க இருக்கு? எடுத்துட்டு வாப்போ. ஒன்றும் இல்லை, வரேன். தமிழ்லே அது மாதிரி சொல்கிறீங்களே, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு வீடியோ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.